ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம மாணவர்களுக்கு உகந்த எளிமையான பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுடைய ஆயுள் காலம் சிறப்பாக இருக்கணும். 120+ மனிதனுடைய ஆயுள் காலம். அப்போ அந்த அளவுக்கு வாழணும்னா அவங்களுக்கு இந்த மாணவ பருவத்திலேயே உடலில் இறைவன் கொடுத்த அழிக்க முடியாத சொத்து மூச்சு, பிராணன். அந்த பிராணனை எப்படி சரியாக இயங்க வைப்பது? நமக்கு சூரிய நாடி, சந்திர நாடி, வலது நாசி, இடது நாசி. அந்த சூரிய நாடி, சந்திர நாடியில் அடைப்பு இல்லாமல் நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருப்பதற்கும், பிராணசக்தியை மாணவர்கள் பள்ளி பருவத்திலேயே நன்றாக உள்வாங்கி ஒவ்வொரு செல்கள்லையும் அந்த பிராண ஆற்றல் அழகாக பரிணமிக்கணும். அப்போ அந்த பிராணனை அவர்கள் ஏமப்படுத்தக்கூடிய பயிற்சியை, நாடி சுத்தி, அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்போ கத்தரி வெயில் வரக்கூடிய காலகட்டம், மாணவர்கள் நிறைய இடத்துல வெளியே போயிட்டு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விளையாண்டுட்டு வருவாங்க. அப்படி போகும்பொழுது அவர்கள் உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். இந்த கத்திரி வெயில் உஷ்ணம் சமமாகக்கூடிய குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சி. இது இப்பொழுது மட்டுமல்ல, இந்த பள்ளி பருவத்திலே மாணவர்கள் பயின்றுட்டாங்கன்னா அவர்கள் மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், நோஸ் பிளாக் ஏற்படாது, மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், நல்ல சிந்திக்கும் திறன் கிடைக்கும். மனப்பூர்வமாக வாழ்வது, புத்திபூர்வமாக வாழ்வது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொதுவாக கேலியாக சொல்லுவாங்க, திருமணம் செய்யும் பொழுது மனப்பூர்வமாக சம்மதிக்கின்றேன் அப்படிம்பாங்க. மனம் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். புத்திபூர்வமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் புத்திபூர்வமாக வாழணும்னா தெளிந்த சிந்தனை இருக்கணும், தெளிந்த அறிவு இருக்கணும். அப்போ மூளை செல்களுக்கு பிராண ஆற்றல் நன்றாக பாயணும். அந்த மூளை செல்களுக்கு பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி. இது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வாழ்க்கையில் அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நலம் தரும் நாடி சுத்தி பயிற்சிகள் பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரல்னால. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். அப்டாமன். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க, வலதிலே மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் பயிற்சி பண்ணும்போது 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். இப்போ இடதில் இழுத்து வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறாங்க. ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். வலதில் இழுத்து இடது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ரொட்டேஷனை பண்ணுறாங்க. ஸ்டார்ட் வித் லெஃப்ட், ரவுண்ட் தி கிளாக்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ள எடுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீத்தளி பயிற்சி. 2 கை சின்முத்திரை. வாய் வெளியே மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாக்கை லேசாக மடிச்சுக்கோங்க. 2 இடுக்கு வழியாக மூச்சை விடலுங்க. சீத்காரி. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. சதந்தா. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிரீத் அவுட் த்ரூ நோஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. மாணவர்களுக்கு வஜ்ராசனம் ஈஸியாக வந்துடும். ஒவ்வொரு காலாக அடிச்சுக்கோங்க. அந்த வஜ்ராசனத்தில் நாடி சுத்தி பண்ண போகிறாங்க. இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளெழுத்து லெஃப்ட்லேயே மூச்சை வெளியே விடுங்க. அப்படி மாற்றிக்கோங்க. வலதிலே மூச்சை உள்ளெழுத்து வலதிலே மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடதில் இழுத்து வலது. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க. லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க. ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. அப்படி மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். இப்போ அப்படியே ரொட்டேஷனாக பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் வித் லெஃப்ட். ரவுண்ட் தி கிளாக். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை. சீத்தளி. வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ சதந்தா 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் உச்சியில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க.
கண்களை மூடி 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நினைவாற்றல், நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை முறை கிடைக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகள். இந்த கோடை விடுமுறையில் உங்கள் இல்லம் தேடி இந்த பயிற்சி வந்திருக்குது. ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாணவருக்கு உகந்த இந்த பயிற்சிகளை பயிற்றுவித்து சிறப்பாக வளமாக வாழச் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.